ஒரு நாள் ஒரு வீட்டில் மாலாங்கிற அம்மாவும் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு அவங்க சாப்பாடு ஊட்டிகிட்ருந்தாங்க. அப்போது அந்த ஒரு மரத்தில் இருந்த காகங்கள்லாம் அந்த சாப்பாட்டை எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. இவங்க சாப்பாடு கொஞ்சம் கூட காகங்களுக்கு போடாமல் தான் குழந்தைக்கு மட்டும் ஊட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது மாலாவுக்கு வீட்டில் உள்ள விசில் சத்தம் கேட்டது. அப்போது மாலா எந்திரிச்சு போய் விசிலை ஆஃப் பண்ணிட்டு வந்த மாலா வெளியே சாப்பாடை அந்த குழந்தை தூக்கி காகங்களுக்கு போட்டுட்டு இருந்ததை பார்த்து, அரிசி விற்கிற விலைக்கு நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க? உனக்கு சாப்பாடு போட்டால் நீ அதை காகங்களுக்கு போட்டுட்ருக்கியா அப்படின்னு திட்டிட்டு அந்த காகங்களை விரட்டிட்டு மாலாவும் உள்ளே போயிட்டா. அந்த குழந்தை காகங்களை பார்த்து நல்லா சிரித்து கையை தட்டி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அப்போது காட்டுக்குள்ளே இருந்து வந்த ஒரு குரங்கு குழந்தைய நோக்கி வந்துச்சு. அதை பார்த்த காகங்க கான்னு ரொம்ப கத்துச்சு அந்த குரங்குகளை விரட்ட. அப்போ வந்த மாலா தனது குழந்தைங்களை விரட்டி குரங்கை துரத்துச்சு. அந்த காகங்களை பார்த்து, நம்ம இதுக்கு சோறு போடாமல் விட்டுட்டோமே, ஆனால் இந்த காகங்கள் இன்றைக்கி கத்தலைன்னா நம்ம குழந்தைய காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு நினச்ச மாலா அன்னையிலிருந்து தினமும் காகங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுட்டு தான் குழந்தைக்கு கொடுக்குறா. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா குட்டீஸ், யார் நமக்கு உதவி செஞ்சாலும் அந்த உதவியை நம்ம எப்போயுமே மறக்காமல் செயல்படணும்.